வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். மொத்தம் 117 வினாக்கள். அதை விடைகளோட பார்ப்போம். அங்கே போகலாம். முதல்ல பார்த்தோமாக்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றிய அன்னை மொழியே பாடம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய அன்னை மொழியை இருக்கக்கூடிய அன்னை மொழியை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்யுள் அதில் இருக்கிறத பார்ப்போம். 1. என் தமிழ்னா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும். என் தமிழ்னா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும். எந்துன்னு வராது, எம் தான் வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா. அப்போ ஆப்ஷன் இ. 2. உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? அந்த பாடலில் செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடக்கூடிய ஒரு வண்டை போல நான் தமிழே உனை நான் பருகிவிட்டு நான் அந்த வண்டுக்கு இணையாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், சிறகசைத்து பாடிட்டுருக்கேன்னு சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்கிறார். அப்போ உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குறித்து சிறகசைத்து பாடியது எது? வண்டு. சிறகசைத்து பாடியது எது? வண்டு. 3. அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள மூவேந்தருள் ஒருவர். அன்னை மொழியே பாடலில் ஒரு இடத்துல யார் வர்றாருன்னா இந்த மூவேந்தர்களுடைய ஒரு பெயர் வந்திருக்கு. என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா அவங்களால? அன்னை மொழியே என்ற கவிதையில் பாண்டியனின் மகளே என்று தமிழை புகழ்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ ஆப்ஷன் இ, பாண்டியன் மகளே என்று தமிழை அவர் அவ்வாறு அழைக்கிறார். அதனால் அன்னை மொழியை என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள மூவேந்தர்கள் ஒருவர் யார்? பாண்டியன். 4. பொருந்தாதவற்றை கண்டறிக. பாவிய கொத்து, நூறாசிரியம், தென்தமிழ், பள்ளிப்பறவைகள். இதில் 3 அவர் எழுதிய நூல்கள், 1 மட்டும் அவர் நடத்திய இதழ். அப்போ எது அவருடைய நூல், எது அவருடைய? அப்போ இவர் எழுதிய 3 நூல்கள் எதுன்னு பார்த்தோமாக்கும் பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள். அப்போ இவர் நடத்திய இதழ் எதுனா தென்தமிழ். அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்கிறது. அப்போ இதுதான் என்னவா இருக்குது? பொருந்தாமல் இருக்கிறது. பொருந்தாமல் இருப்பது எது? இதுதான் பொருந்தாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பொருந்தாதவற்றை கண்டறிக. தமிழ் சிட்டு, பள்ளிப்பறவைகள், என் சுவை என்பது உலகியல் நூறு. இதுவும் சேம் தான். என்னன்னா ஒரே ஒன்று மட்டும் அவர் நடத்திய இதழ், மற்ற 3 அவருடைய நூல். அப்போ இதில் எது? பள்ளிப்பறவைகள் அவர் நடத்திய இதழ், என் சுவை என்பது அவர் எழுதிய நூல், என் சுவை என்பதும் அவர் எழுதிய நூல், உலகியல் நூறும் அவருடைய எழுதிய நூல். தமிழ் சிட்டு மட்டும்தான் அவர் நடத்திய இதழ். அப்போ தென்தமிழும் தமிழ் சிட்டும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். மற்றவை அனைத்தும் என்னது? அவர் எழுதிய நூல்கள். பொறுத்துக. இதில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழை பாடும்போது மாண்புகளே, மண்ணும் சிலம்பே, வடிவே, பாப்பத்தே என்று புகழ்கிறார். அப்போ அந்த மாண்புகளே என்று எதை சொல்கிறார்? மாண்புகளே என்று அவர் எதனை சொல்கிறார்னு பார்த்தோமாக்கும் திருக்குறளை தான் என்ன சொல்கிறார்? மாண்புகள் கொண்டு திருக்குறளே என்று தமிழை பாடுகிறார். மண்ணும் சிலம்பே என்கிறார். சிலப்பதிகாரத்தை மண்ணும் சிலம்பே என்கிறார். மணிமே கலை வடிவானவள் என்று மணிமேகலையை ஒப்பிட்டு கூறுகிறார். பாப்பத்தே என்கிறார். அதாவது 10 பாட்டே என்கிறார். அப்போ பொறுத்துக, மாண்புகள் என்று திருக்குறளை கூறுகிறார், மண்ணும் சிலம்பே என்று சிலப்பதிகாரத்தை கூறுகிறார், வடிவானவள் என்று மணிமேகலையை பார்த்து கூறுகிறார், 10 பாட்டு பாப்பத்தை என்று 10 பாட்டை கூறுகிறார். அப்போ பொறுத்துகளை நம்மளுக்கு என்ன வருது? ஆவண்ணா, ஆனா, ஈயண்ணா, ஈனா. ஆவண்ணா, ஆனா,
ஆவண்ணா ஆனா ஈனா ஈனா இந்த இருக்கு ஆவண்ணா ஆனா ஆப்ஷன் ஆ. 7 அன்னை மொழியே கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? அன்னை மொழியே கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் தான். நூறாசிரியமும் அவர் எழுதினது தான், கணிச்சாரும் அவர் எழுதிய நூல் தான், என் சுவை என்பதும் அவர் எழுதிய நூல் தான், பாவிய குத்தம் எழுதிய நூல் தான். ஆனால் இந்த அன்னை மொழியே என்ற கவிதை எங்கே இருக்குன்னா அவருடைய கணிச்சாறு தொகுதியில் இருக்கிறது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய கணிச்சாறு தொகுதியில் இருப்பது தான் என்னது? அன்னை மொழியே கவிதை. அன்னை மொழியே கவிதை. முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே என்று பாடியவர். முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே என்று தமிழை பார்த்து பாடியவர்னா வேற யாரு? நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 9 முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர். முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர். ஆப்ஷன் பாருங்க. சச்சிதானந்தன், துரைமாணிக்கம், வாணிதாசன், முடியரசன். யார் கூறியதுன்னா முந்துற்றோம் யாண்டு முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார் தான். ஆனால் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் இங்கே கொடுத்துருக்கு. அதான் இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். நற்கணக்கே என்பதில் சுட்டும் நூல்கள். நற்கணக்கேன்றது நம்ம எதை சொல்லுவோம்? நற்கணக்கே என்பது எதை சொல்லுவோம்? நற்கணக்கே, 11 கீழ்கணக்கே, 11 மேல் கணக்கே, அதைத்தான் நல்ல கணக்குன்னு சொல்கிறது. அப்போ அதில் மொத்தம் எத்தனை இருக்குது? நூல்கள் இருக்குது. 18 நூல்கள் இருக்குது. 18 நூல்கள் இருக்குது. 11 மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? இப்போ மண்ணும் சிலம்பே என்று சிலப்பதிகாரத்தை கூறிட்டார். மணிமே கலைவடிவே என்று மணிமேகலையே சொல்லிட்டார். இப்போ மொத்தம் 5 50 2 சொல்லிட்டாரு. மீதம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. மீதம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. துரைமாணிக்கம் என்ற பெயர் கொண்டவர் யார்? அவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாருடைய பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரக்கூடிய சொல்லியது. பழமைக்கு பழமைன்னு முன்னை முகிழ்ந்த ஆவண்ணா முன்னைக்கு முன்னை ஈ முன்னும் நினைவாள் ஈ முந்துற்றோம் யாண்டும். இந்த 4 எது பழமைக்கு பழமை என்னும் பொருள் கூறுகிறது? முன்னைக்கும் முன்னாடி பழமைக்கும் பழமையாக இருந்தவளே என்று தமிழை பார்த்து பாடுகிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாப்பத்தை என் தொகையே சரியான பொருளை கண்டுபிடி. பாப்பத்தை என்று 10 பாட்டையும் என் தொகையே என்று 8 தொகையையும் கூறுகிறார். பாப்பத்தை என்பது எதை குறிக்கிறது? 10 பாட்டை குறிக்கிறது. என் தொகையை என்பது 8 தொகையை குறிக்கிறது. அப்போ 14க்கு ஆன்சர் ஆப்ஷன் இ. 15 பெருஞ்சித்திரனாரின் முந்துற்றோம் யாண்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து என்னும் 2 தலைப்பில் உள்ள பாடல்கள் எத்தொகுப்பில் எடுத்தாள பெற்றன? எந்த தொகுப்பிலிருந்து என்ன பண்ணிருக்காங்க? எடுத்தாளப்பட்டிருக்கின்றன என்று நம்மளுக்கு கேட்குறாங்க. இவருடைய ஏற்கனவே பார்த்தோம் தமிழ்த்தாய் வாழ்த்தும் முந்துற்றோம் யாண்டும். இந்த முந்துற்றோம் யாண்டில் தான் அன்னை மொழிய பாடல்கள் இருக்குது. இவர் எழுதிய கணிச்சாறு தொகுதி இருக்குல்ல, கணிச்சாறு தொகுதியிலிருந்து தான் பெருஞ்சித்திரனாருடைய முந்துற்றோம் யான்ற என்ற கவிதையும் தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற கவிதையும் நம்மளுக்கு எடுத்தாளப்பட்டுள்ளது. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடுவது போல பயின்று வரும் அணி என்ன? 16 செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல பயின்று வரும் அணி என்ன? பயின்று வரும் கூடிய அணி என்ன என்று பார்த்தோமாக்கும். பாருங்க, செந்தாமரை தேனை குடிச்சிட்டு சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல போன்ற என்ற வார்த்தைகள் வந்தால் அது பேர் என்னது? உவமை. அப்போ இது என்ன அணி? உவமை அணி. அப்போ இது என்ன அணி? உவமை அணி. 16க்கு ஆப்ஷன் ஆ. செந்தமிழ் பிரித்தெழுதுக. செந்தமிழ் செம்மையான தமிழ். செந்தமிழ்னா என்ன? செம்மையான தமிழ். அப்போ செம்மை கூட்டல் தமிழ். 18 செந்தமிழ் செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்பு என்ன? செந்தமிழ் செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பை சுட்டுக. அப்போ பிரித்தால் மை விகுதி புகுந்தால் அது பேர் என்னது? பண்பு தொகைன்னா என்ன? மை விகுதி பெற்றால் பண்பு தொகை. வினைத்தொகைனா என்ன? 3 காலத்திலும் ஒரு செயல் நடைபெற்றால் அது வினைத்தொகை. உம்மை தொகைனா என்ன? என்பது மறைந்து வந்திருந்தால் அது உம்மை தொகை.
அன்மொழி தொகைனா என்ன? பண்பு, பெயர், வினை, உண்மை தொகை இதில் அல்லாத ஒன்றாக வருவது பேர் தான் இது அன்மொழி தொகை. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செந்தமிழ் கூட்டல் செந்தாமரை, செந்தமிழ் செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தாமரை. அப்போ மை விகுதி பெற்று வருவதால் இது பண்பு தொகை, மை விகுதி பெற்று வருவதால் இது பண்பு தொகை. 19 உந்தி உணர்வெழுப்ப உள்ளக்கணல் மூல இவ்வடியில் காணப்படக்கூடிய நயம் என்ன? மோனைன்னா என்ன? முதல் எழுத்து ஒண்டி வருவது மோனை. உ உ உ எல்லாம் 3 இடத்துல என்னவா இருக்குது? ஊ வந்திருக்கிறதுனால இது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும்? மோனையாக தான் இருக்கணும். அப்போ எதுகைன்னா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதால் ஒன்றி வந்தால் அது பேர் என்னது? எதுகை. முரண்டா என்ன? எதிர்ச்சொல் வந்துச்சாக்க அது பேர் என்னது? முரண். நம்ம எதிர் கருத்துக்கள் இருக்கக்கூடிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தா என்னது? முரண். ஈபுன்னா என்ன? கடைசி சீர் ஒரே மாதிரி வந்துச்சாக்கும். இந்த இருக்குல்ல, ஏ, லே, கே, வே, மே, இது எங்கே சார் ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஏ என்றதில் ஏகாரத்தில் முடியுது, எல்லாமே என்னவா முடியுது? ஏகாரத்தில் முடியுது. இதைத்தான் ஏபுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏபுவும் இல்லை. அப்போ உந்தி உணர்வெழுப்ப உள்ள கடல் மூலம் இவ்வடியில் காணும் நயம் என்னன்னு கேட்டால் மோனை. வடியில் காணக்கூடிய நயம் என்ன? மோனை. 20 தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தை என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இப்பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. எதுகைனா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது என்னது? எதுகை. அப்போ இரண்டாம் எழுத்து என்னவா இருக்குது? இன்னு. இங்கேயும் இன்னு இருக்குது, இங்கேயும் இன்னு இருக்குது, இங்கேயும் இன்னு இருக்குது. அப்போ அனைத்து வரியிலும் என்ன வருது? எதுகை வருது. அப்போ தென்னன் சரி, மண்ணும் சரி, இன்னொரும் சரி. அப்போ இவை அனைத்தும், இவை அனைத்தும். 21 அன்னை மொழியை என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்தின் ஆசிரியர் யார்? அன்னை மொழியை என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்துடைய ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர் எழுதிய கனிச்சாறு தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் அன்னை மொழியே. 22 சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? அதாவது சாகும்போது கூட நான் தமிழ் படிச்சுக்கிட்டே சாகணும்டா, என் சாம்பல் கூட என்னவா இருக்கணும்? தமிழ் மணந்து தாண்டா வேகணும் என்று பாடியவர் யாருன்னா கா சச்சிதானந்தன். ஆப்ஷன் இ, கா சச்சிதானந்தன். 23 பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? அவர் இப்போ இதில் தமிழுக்கு கருவூலமாக, கருவூலம்னு என்ன? அப்படி சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டி அதுபோல் இருந்தது எதுன்னா இது 4மே அவர் எழுதிய நூல் தான். பாவிய கொத்து அவர் எழுதிய நூல் தான், கனிச்சார் அவர் எழுதிய பாடல்களின் தொகுப்பு தான், உலகியல் நூறும் அவர் எழுதிய நூல் தான், திருக்குறள் மெய்ப்பொருளுரையும் அவர் எழுதிய நூல் தான். ஆனால் அங்கே நம்ம கேட்டிருக்கிறது என்னது? பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எதுனா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூலாகும். 24 தென்தமிழ், தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? இதழ்கள் நல்லா பார்த்துங்க, நூல் இல்லை, இதழ்களுடைய ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இத்துடன் அன்னை மொழியில் இருக்கக்கூடிய 24 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. முதல் இயலில் இருக்கக்கூடிய இதில் அடுத்து முதல் இயலில் இருக்கக்கூடிய உரைநடை தமிழ் சொல்வளம் தேவநேய பாவனாருடைய பாடம். அதாவது தேவநேய பாவனாருடைய சொல்லாய்வு கட்டுரைகளை மையமாக வைத்து இருக்கக்கூடிய பாடம் தான் இயல் 1 இருக்கக்கூடிய உரைநடையான தமிழ் சொல்வளம். வாங்க இதில் இருக்க கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? மரச்செடியின் நின்று கொஸ்டின் நம்பர் 1 மரச்செடியின் நின்று பூ கீழே வீழ்ந்த நிலையை குறிக்கும் சொல்லியது. மரச்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை குறிப்பது எது? அரும்பு என்றால் மலர் மலர்வதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அரும்புன்னு சொல்லுவோம். அதாவது மலர் முதல்ல மொட்டாக இருக்கும்ல, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அரும்புன்னு சொல்லுவோம். மலர் என்றால் மலர்ந்த பின் இருப்பதை மலர்னு சொல்லுவோம். செம்மல் என்றால் செம்மையாக மலர்ந்த மலர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செம்மல்னு சொல்லுவோம். அது மலர்ந்து கீழே விழுந்த விழுந்த மலரைத்தான் நம்ம வி என்று கூறுவோம். என்ன சொல்லுவோம்? வி என்று கூறுவோம். அப்போ மரச்செடி நின்று ஒரு பூ பூத்து அரும்பாகி மலராகி செம்மையான மலராகி வீழ்ந்த நிலையை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு பேர் என்ன? வி. வீழ்ந்த பிறகு அந்த பூவுக்கு பேர் என்ன?
வி. 2. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? முதல்ல திராவிட மொழிகள் என்ற ஒரு பெயர் வைத்தவர் நம்ம அயோத்திதாச பண்டிதர். ஆனால் அதை வைத்து ஒரு ஒப்பியல் இலக்கணம் என்று, இது சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்ட மொழிகள் என்று திராவிட மொழிகளை தனியாக பிரித்து அதற்கான இலக்கணத்தை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். யாரு? கால்டுவெல். 3. திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அது. திருவள்ளுவர் தவச்சாலை என்ற பெயரில் ஒரு தவச்சாலை நிறுவப்பட்டிருக்கிறது. அது எங்கே நிறுவப்பட்டிருக்கு? அல்லூரா, திருவள்ளூரா, கல்லூரா, நெல்லூரானா? அல்லூரில் நிறுவப்பட்டுள்ளது. எங்கே நிறுவப்பட்டிருக்கு? அல்லூரில் நிறுவப்பட்டிருக்கு. குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது. குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது. பார்த்தமாக்கும் குச்சியோட பிரிவு. ஓகேங்களா? அப்போ போத்தோட பிரிவு தான் குச்சி. குச்சியிலிருந்து வரக்கூடியது இணுக்கு. குச்சியிலிருந்து வரக்கூடியது என்னது? இணுக்கு. குச்சியிலிருந்து வரக்கூடியது இணுக்கு. அப்போ இணுக்கு தான் ஆன்சர். குச்சியிலிருந்து வரக்கூடியது எது? இணுக்கு. 5. பொறுத்துக. 5. பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அடி. ஒரு தாவரத்துடைய அடிப்பகுதியை நம்ம என்னவாறு சொல்லுவோம்னு கொடுத்துருக்குறாங்க. தாவரத்துடைய அடிப்பகுதி. தாள் என்று எதை சொல்லுவோம்னா நெல் தாள், கேழ்வரகு தாளை நம்ம என்ன சொல்லுவோம்? தாள்னு சொல்லுவோம். நெல் தாள், கேழ்வரகு தாள். தண்டுன்னு எது சொல்லுவோம்? நம்ம தண்டங்கீரண்டே பார்த்துருப்போம். அப்போ தண்டு கீரை என்பதனை என்ன சொல்லுவோம்? நம்ம தண்டுன்னு சொல்லுவோம். தண்டு, கீரைத்தண்டுன்றதை நம்ம சொல்லுவோம். கோல்னா என்ன? கோல்டு நம்ம எதோட, எந்த தாவரத்துடைய அடிப்பகுதியை சொல்லுவோம்னா மிளகாயோடைய அடிப்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? கோல்னு சொல்லுவோம். மிளகாய், நெட்டிக்கோல், மிளகாய்க்கோல்னு சொல்லுவோம். தூறு என்றால் ரொம்ப புதராக குத்துச்செடியாக இருக்கக்கூடிய பகுதியில் தூரோடு பிடுங்கி அதை தூர போடுன்னுவாங்கள்ல. ரொம்ப புதராக இருக்குன்னு வச்சுங்க, அது அப்படியே தூரோடு பிடுங்கி தூர போடுப்பான்வாங்கள்ல, அதுதான். அந்த தான் அது குத்துச்செடி புதர். இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குது? இ ஆவண்ணா ஆனா. இ ஆவண்ணா ஆப்ஷன் ஆ. ஆப்ஷன் ஆ. அடுத்து 6 பொறுத்துக. 6 பொறுத்துக. இதுவும் அதே தான். அடிப்பகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. கரும்பின் அடி, புலிவேம்படி, கம்படின்னு. இந்த அடிப்பகுதியை ஒவ்வொரு தாவரத்திற்கும் நம்ம வெவ்வேறு விதமாக நம்ம சொல்லுவோம். அதைத்தான் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தட்டு என்று எதை நம்ம சொல்லுவோம்? தட்டு என்று எதை சொல்லுவோம்னா கம்பந்தட்டை, சோளத்தட்டைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பந்தட்டை, சோளத்தட்டை, அதான் தட்டு. அதான் என்னது? தட்டு. அதுக்கடுத்து களி. கரும்போட அடிப்பகுதி இருக்குல்ல, களி கரும்புப்பா, நல்லா இனிக்கும்னு சொல்லுவாங்க. மேல் இருக்கிறத கொழுந்தாடன்னு சொல்லுவாங்க. ஒரு கரும்பு இருக்குன்னா அந்த கரும்பில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி என்னது? இந்த முள்ளு முள்ளாக இருக்கும். அதனால ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கும். அதுதான் கரும்போட அடி. களை, மூங்கில் களை. மூங்கில் களை. மூங்கில் களை. புளி, வேம்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அடின்னு சொல்லுவாங்க. புளி, வேம்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அடி. புளிய அடி, வேம்படி சொல்லுவாங்க. அப்போ தட்டு என்பது கம்பு, சோளம். களி என்பது கரும்போட அடி. களை என்பது மூங்கிலோட அடி. அதே மாதிரி புளி, வேம்புக்கு அடி என்றே கூறுவோம். அடிப்பகுதியை அடி என்றே கூறுவோம். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குது? இ ஆ. இ ஆ. அப்போ இ ஆ. ஆப்ஷன் ஆவண்ணா. 7 பொறுத்துக. கவைன்னு, அதாவது மரம் இருக்குது. ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்திலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய பகுதியில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி சொல்கிறோம். ஒரு மரத்திலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய பகுதிகளை என்னவா சொல்கிறோம்? கவை என்றால் என்ன? கொம்பு என்றால் என்ன? சினை என்றால் என்ன? போத்து என்றால் என்னன்னு சொல்கிறாங்க. ஒரு மரத்தோட அடிப்பகுதியிலிருந்து, ஒரு மரத்துடைய அடிப்பகுதியிலிருந்து பிரியுதில்லை, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கவைன்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கவை. மரத்தோட ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தோட அடியிலிருந்தே பிரியுதில்ல, அடியிலிருந்தே பிரியுதில்லை, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கவைன்னு சொல்லுவோம். கவைன்னு சொல்லுவோம். அதே போல் கொம்பு. கொம்புன இந்த கவையிலிருந்து ஒன்று பிரியுதில்ல, இந்த கவையிலிருந்து ஒன்று பிரிச்சாக்க அது பேர் என்னது? கொம்பு. கவையிலிருந்து பிரிவு. அப்போ கொம்பு. கொம்புன்றது கவையின் பிரிவு. கொம்புன்றது என்னது? கவையின் பிரிவு. கொம்பு என்பது கவையின் பிரிவு. அடுத்து இதிலிருந்து பிரிவது கிளை. இது இந்த கவை, இந்த கொம்பிலிருந்து பிரிவது என்னது? கிளை.
இங்கே நம்ம கிளை கொடுக்கல, சினை கொடுத்துருக்கு. இந்த கிளையிலிருந்து பிரிவது தான் சினை. இந்த கிளையிலிருந்து பிரிவது தான் சினை. அப்போ சினை என்பது என்ன? கிளையிலிருந்து பிரிவது. கிளையிலிருந்து பிரிவது. அடுத்து போத்து. போத்து என்பது இந்த சினையிலிருந்து, அந்த கிளையிலிருந்து பிரிவது சினை. இந்த சினையிலிருந்து பிரியக்கூடிய ஒரு பகுதி இருக்குல்ல, அதைத்தான் என்ன சொல்லுவோம்? போத்துன்னு சொல்லுவோம். அதைத்தான் என்ன சொல்லுவோம்? போத்துன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஆ, இ, ஆவண்ணா ஈனா. ஆப்ஷன் ஆ, இ, ஆவண்ணா ஈனா. ஆப்ஷன் ஆ. பொருந்தாதவற்றை கண்டறி. 8 பொருந்தாதவற்றை கண்டறி. தூறு, களி, களை, கவை. இது மூன்றுமே தாவரத்துடைய அடிப்பகுதிகள். தூறு, மூங்கில் களை, புதருக்கான அடிப்பகுதியை தூருன்னு சொல்லுவோம். கரும்புக்கான அடிப்பகுதியை களின்னு சொல்லுவோம். கவை என்பது நம்ம மரத்திலிருந்து பிரியக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் என்னது? கவை. அப்போ இது மேல் பகுதி. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. இதுதான் என்னது? பொருந்தாமல் இருக்குது. அடுத்து 9 பொருந்தாதவற்றை கண்டறி. பொருந்தாதவற்றை கண்டறி. தாள், தண்டு, கிளை, கோல். இதுவும் அதே தான். தாள், நெல் தாள், கேழ்வரகு தாள்னு சொல்லுவோம். கீரைக்கு தண்டுன்னு சொல்லுவோம். மிளகாய் நெட்டி செடியோட அடிப்பகுதியை கோல்னு சொல்லுவோம். இது மூன்றும் அடிப்பகுதியாக இருக்கு. கிளை என்பது கொம்போடைய பிரிவு. கிளை என்பது என்னது? கொம்போட பிரிவு. அப்போ ஆப்ஷன் இ தான் ஆன்சர். 10 பொருந்தாதவற்றை கண்டறி. கவை, கொம்பு, கவை, தட்டு, கொம்பு, சினை. கவை, தட்டு, கொம்பு, சினை. இந்த கவை, இந்த கொம்பு, இந்த சினை இது எல்லாமே ஒரு மரத்திலிருந்து பிரியக்கூடிய பகுதிகள். மரத்திலிருந்து பிரியக்கூடிய பகுதிகள். தட்டுன்றது என்னது? சோளத்தட்டு, கம்பந்தட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னது? தட்டு. அப்போ பொருந்தாத எதுவாக இருக்குது? தட்டு தான் இருக்குது. 11 பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. 11 பொருந்தாத இணையை கண்டறிக. கவைன்றது என்னது? மரத்தோட பிரிவு. மரத்தோட பிரிவு இல்லை. அப்போ இதுவாக தான் ஆன்சர் இருக்கும். இருந்தாலும் பார்த்துருவோம். கொம்புன்றது என்னது? கவையோட பிரிவு. சரி, கொம்பு என்பது கவையோட பிரிவு. போத்து என்பது சினையோட பிரிவு. ஓகேவா? குச்சி என்பது போத்தோட பிரிவு. அப்போ இது மூன்றும் சரியாக இருக்குது. நம்மளுக்கு சரியில்லாமல் இருப்பது கவை. ஏனெனில் கவை என்பது குச்சியிலிருந்து பிரிவதல்ல, போத்து தான் குச்சியிலிருந்து பிரியும். கவை என்பது மரத்திலிருந்து பிரியக்கூடியது. 12 வேறுபட்ட குழுவினை கண்டறிக. 12 வேறுபட்ட குழுவினை கண்டறிக. தாள், தண்டு, கோல், தூர் இவையெல்லாம் தாவரத்துடைய அடிப்பகுதியாக இருக்கு. நெல்தாள், கேழ்வரகுத்தாள், கீரைத்தண்டு, நெட்டிக்கோல், மிளகாய்க்கோல், புதருக்கான அடிப்பகுதி தூர்ஸ். கரெக்டாக இருக்குது. கவை, கொம்பு, கிளை, சினை இதுவும் சரியாக இருக்குது. ஏன்னா மரத்திலிருந்து பிரியக்கூடிய பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. கவை, கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை. இதுவும் சரியாக இருக்குது. அடுத்து ஆப்ஷன் இ சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை. இதுவும் சரியாக இருக்குது. காய்ந்து போன மரத்துடைய பகுதிகள் சுள்ளி, விறகு, வெங்கலி, கட்டை. இதுவும் சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஈயாக தான் இருக்கணும். என்ன தப்பு இருக்குன்னு பார்ப்போம். களி, குச்சு, இனுக்கு, களை. களி கரும்பு, குச்சின்றது மரத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதி. குச்சு, இனுக்குன்றது மரத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா? அப்போ இதுதான் வேறுபட்ட குழுவாக இருக்குது. இது எல்லாம் ஒரே குழுவினை சார்ந்தவை. அடுத்து 13 பொறுத்துக. இலை. 13 பொறுத்துக. இலை. இலை எதோடைய இலை? இலையை வந்து நம்ம புளிய இலை, வேப்பலைன்னு சொல்லுவோம். புளிய இலை, வேப்பலை. புளிய இலை, வேப்பலைன்னு சொல்லுவோம். தாள் எதை சொல்லுவோம்? தாள் என்று நம்ம என்ன பண்ணுவோம்னா, தாள் என்று நெல்தாள், புல்தாளை சொல்லுவோம். நெல்தாள், புல்தாள். நெல்தாள், புல்தாள். தோகை, சோளத்தோகை, கம்பந்தோகைன்னு சொல்லுவோம். ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஈ ஆவண்ணா ஆனா. ஈ இல்லை, இந்த இருக்கு. ஆப்ஷன் ஆவண்ணா. 14 பொருத்தமற்ற ஒன்றை கண்டறி. 14 பொருத்தமற்ற ஒன்றை கண்டறி. சண்டு, சருகு, தோகை, கட்டை.
இது எல்லாம் காஞ்சு போன சருகு சண்டு தோகைன்னு சொல்லுவோம். காஞ்சு போன இலைப்பகுதிகளை, காஞ்சு போன இலைகளை என்ன சொல்லுவோம்? சண்டு சருகு தோகைன்னு சொல்லுவோம். கட்டை என்பது காய்ந்து போன மரம். அப்போ இதுதான் பொருத்தமற்ற ஒன்று. இப்போ 14க்கு ஆன்சர் ஈ. 15 பொருந்தாத இணையை கண்டறி. பொருந்தாத இணையை கண்டறி. பொருந்தாத இணை என்ன? சண்டு காய்ந்த தாளும் தொகையும் சரி. சருகு காய்ந்த இலை சரி. சருகு காய்ந்த இலை சரி. தாள் புளி வேம்பு இல்லை. புளியே இலைன்னு தான் சொல்லுவோம், வேப்ப இலைன்னு தான் சொல்லுவோம். தாள் என்றால் நெல்தாள் புல்தாள்னு தான் சொல்லுவோம். அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. இருந்தாலும் தோகைக்கு பார்த்துருவோம். தோகை சோளத்தோகை கம்பந்தோகை சரி. அப்போ ஆப்ஷன் இ தான் ஆன்சர். பொருந்தாதது ஆப்ஷன் இ. 16 வேறுபட்ட குழிவினை கண்டறி. 16 வேறுபட்ட குழிவினை கண்டறி. தோகை கம்பந்தோகை பனை ஓலை காஞ்சு போன சண்டு காஞ்சு போன இலைதலை. ஓகே, இதெல்லாம் ஒன்றாத்தான் இருக்குது, இலைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இது இல்லை ஆன்சர் ஏன்னா நமக்கு வேறுபட்ட குழுவை கேட்டிருக்கிறாங்க. வேறுபட்ட குழுவாக இது நமக்கு இல்லை. அடுத்து துளிர் துளிர் முறி கொழுந்து கொழுந்தாடை. இதுவும் தாவரத்துடைய துளிர் பகுதிகள், அதாவது தளிர்க்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. அப்போ இதுவும் நம்மளுக்கு ஆன்சராக வர வாய்ப்பில்லை. இதுவும் சரியாக தான் இருக்குது. பூம்பிஞ்சு பிஞ்சு வடு கவ்வை இதுவும் தாவரத்திலிருந்து உருவாக்கக்கூடிய பிஞ்சு வகைகள். அதை பற்றி மாவடு மாம்பிஞ்சு என்ன சொல்லுவோம்? மாவடுன்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் சரியாகத்தான் இருக்குது. இதுவும் சரியாகத்தான் இருக்குது. அப்போ இங்கே ஈ தான் ஆன்சராக இருக்கணும். என்ன தப்பாக இருக்குன்னு பார்ப்போம். கச்சல் வாழை கச்சல் கருக்கள் நெல் கருக்கள் கொத்து குலை. இங்கே இது இவை அனைத்தும் என்னவா இருக்குது? மாறி மாதிரி இருக்குது. கருகி போன நெல் இருக்குல்ல, அதாவது பிஞ்சிலே முத்தி பிஞ்சிலே இருக்கக்கூடிய நெல்லுக்கு பேர் கருக்கள் என்று பெயர். வாழை பிஞ்சுக்கு கச்சல் என்று பெயர். கொத்து என்றால் மொத்தமாக காய்ந்த காய்களுக்கு கொத்து என்று பெயர். குலை என்றால் வாழை குலை என்று பெயர். அப்போ இங்கே எல்லாமே மாறி மாறி இருக்குது. நெல்லுக்கும் வாழைக்கும் சேர்ந்து இருக்குது. அப்போ ஆப்ஷன் இ தான் வேறுபட்ட குழு. ஆப்ஷன் இ தான் வேறுபட்ட குழு. 17 தும்பி இச்சொல்லின் பொருள் என்ன? தும்பி. தும்பி என்றால் என்ன? வண்டு. தும்பி என்றால் என்ன? வண்டு. 18 தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களும் சரியானவற்றை தேர்ந்தெடு. தாவரங்களுடைய இலை வகைகளை குறிக்கக்கூடிய சொற்களில் இலை வகையை குறிக்கக்கூடிய சொற்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. தவறானது இல்லை, சரியானது. தவறானது இல்லை, சரியானதை கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இலை, ஆமாம், வாழை இலை, புளி இலை, மாவளை, தாள் நெல் தாள், தோகை கம்பந்தோகை, ஓலை பனை ஓலை, காஞ்சு போன இலை, காஞ்சு போன தாள் எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஓகே, அப்போ சரியானவற்றை இதுவாக தான் இருக்கணும். நம்ம இருந்தாலும் ஆப்ஷன் ஆவண பார்ப்போம். இலை தோகை தாள் தளிர் குருத்து. குருத்து தளிர். ஓகே, தாள் நெல்தாள் புல்தாள் என்ற அடிப்பகுதியை குறிக்கிறது. அப்போ இது தப்பு. இங்கேயும் தாள் தோகை இல்லை, இதுவும் தப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி தண்டும் வராது. தண்டு என்னது? அடிப்பகுதி. தூரும் அடிப்பகுதி, தூரும் வராது. இப்போ ஆப்ஷன் ஈயும் இல்லை. ஏன்னா சரியானது கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் இ இலை தாள் ஓலை நெல்தாள் புல்தாள். ஓகே, தளிர் கொழுந்து இங்கேயும் இல்லை, தாள் வராது. அப்போ ஆப்ஷன் ஆனாதான் கரெக்ட். 19 நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று பாடியவர் யார்? நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று பாடியவர் யார்? யாரா இருக்கும்? தேசியத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் பாடியவர் வேற யாரா இருக்கும்? நம்ம பாரதியார் தான். பாரதியார். சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார்? சொல்லாராய்ச்சியில் மிகப்பெரிய சொல்லாராய்ச்சியாளர் தான் தேவநேய பாவனார். ஓகேங்களா? அவரிட வியந்த பெருமகனார் யார்? இங்கே பாவனான்னு கொடுத்துட்டு இங்கே தேவநேய பாவனான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அது ஆன்சர் இல்லை. ஏன்னா அவர் வியந்தவர் தான் யாருன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அவர் ஆன்சராக இருக்காது. யாருன்னு கேட்டமாக்கும் இளங்குமரனார். யார்? இளங்குமரனார் தான் சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகன். பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? பாவனார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாவனாருடைய பெயர்லேயே ஒருவர் என்ன பண்ணுறாரு? ஒரு நூலகத்தை கட்டமைக்கிறார்.
ஒரு நூலகத்தை கட்டமைக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, இளங்குமரனார். 23 விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? நான் கண்களை கூட இழந்துருவேன், என்னுடைய பார்வையோட போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் தாய் தமிழினை நான் வந்து இழக்க மாட்டேன் என்று கூறியவர் இளங்குமரனார். யாரு? இளங்குமரனார். 24 இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? இளங்குமரனார் இமைகளை மூடிக்கிட்டே எழுதக்கூடிய ஆற்றல் கற்றுக்கொண்டவர் இதிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் அவர் இதற்கு முன்பே யாரோ ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? கண்களை மூடிக்கொண்டே எழுதக்கூடிய ஆற்றல் கொண்ட இவர் இளங்குமரனார். அவர் யார் போல இருந்தார்னா திருவி கல்யாண சுந்தரனார்னால என்ன பண்ண முடியும்? கண்களை மூடிக்கொண்டே அவரால் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். 25 இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாரு? இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாரு? அவர்தான் இளங்குமரனார். அவர்தான் யாரு? இளங்குமரனார். அப்ப விழிகளை 26 விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் யாராரு? திருவி கல்யாண சுந்தரனமோ ரா இளங்குமரனாரும். ரா இளங்குமரனாரும். 27 தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டவர் யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டவர் திருவி கல்யாண சுந்தரனார். 28 உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஒரு மொழிக்காக உலகளவில் ஒரு மாநாடு நடத்திய ஒரு முதல் நாடு எது? மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர். அப்போ தமிழுக்கு தான் முதல்ல உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அந்த மாநாடை நடத்திய நாடு எது? அந்த மாநாடு வந்து தமிழ் மொழிக்குத்தான் நடத்தியது என்று கூறியவர் யார்? யாருன்னு கேட்டால் இதை முதலில் நடத்திய நாடு எதுனா மலேசியா, கோலாலம்பூர். முதல்ல அந்த மாநாட்டுக்குரிய மொழி மிகச்சிறந்த மொழியாக இருந்தது தமிழே என்று கூறியவர் கா அப்பாத்துரையார். அப்போ ஆப்ஷன் ஆ. 29 பன்மொழி புலவர் என்று போற்றப்பட்டவர் யார்? பன்மொழியிலும் புலவராக இருந்தவர் யாருன்னா இந்த கா அப்பாத்துரையார். கா அப்பாத்துரையார் தான் பன்மொழி புலவராக இருந்தவர். 30 சம்பா நெல்லின் உள்வகைகள் எத்தனை? மொத்தம் சம்பா நெல் இருக்குல்ல, அந்த சம்பா நெல்லில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் எத்தனைனா 60 வகையான சம்பா நெல்கள் உள்ளன. 60 வகையான சம்பா நெல்கள் உள்ளன. 31 மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர், மொழியில் வந்து சூரியன் போன்றவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தேவநேய பாவனார். யார்? தேவநேய பாவனார். 32 தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தேவநேய பாவனார் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள். சொல்லாய்வு கட்டுரைகள் தேவநேய பாவனார். 33 பொருத்தி காட்டுக. சுள்ளி விறகு வெங்கலி கட்டை. சுள்ளி விறகு வெங்கலி கட்டை. சுள்ளி என்ற காஞ்சு போன குச்சி இருக்குல்ல, சின்ன சின்ன குச்சிகள் இருக்குல்ல, அதான் சுள்ளி. இந்த பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் சின்ன சுள்ளி பெருக்கிட்டு வைப்பானுவாங்கல்ல, அதான் சுள்ளி. விறகு என்றால் காஞ்சு போன கிளை தான் விறகு. வெங்கலின்னா என்ன? வெங்கலின்னா என்னன்னா காஞ்சு போன கொம்பும் கவையோட அடிப்பகுதி இருக்குல்ல, அதுதான் வெங்கலி. ஒரு மரத்துடைய அடிப்பகுதியில் இந்த கொம்பு இருக்குல்ல, இந்த கொப்பு இதிலிருந்து வருவது கவை, இதில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி இருக்குல்ல, இந்த அடிப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா வெங்கலி என்று கூறுவோம். வெங்கலி என்று மன்னிக்கவும், வெங்கலி என்றால் காஞ்சு போன களி. வெங்கலி என்றால் காஞ்சு போன களி. காய்ந்த கொம்பும் கவையும் கட்டை. வெங்கலி என்றால் காஞ்சு போன களி, அதாவது இது நமக்கு கரும்பு கட்டை தான் அது, காய்ந்த கொம்பும் கவையும். அப்போ ஆன்சர் என்னென்னா 1 2 4 4 3 1 2 4 3 ஆப்ஷன் ஆ. 34 பொருத்தி காட்டுக. 34 பொருத்தி காட்டுக. இளநீர். இளநீர்னா என்ன? முற்றாத தேங்காயத்தை இளநீர் சொல்லுவோம். முற்றாத தேங்காயத்தான் என்ன சொல்லுவோம்? இளநீர்னு சொல்லுவோம். முற்றாத தேங்காய். அடுத்து நுழாய் என்றால் பாக்கு. இளமையான பாக்கை வந்து நுழாய்ன்னு சொல்லுவோம். இளமையான பாக்கை வந்து என்ன சொல்லுவோம்? நுழாய்ன்னு சொல்லுவோம். கருக்கல் என்பது இளநெல். கச்சல் என்பது வாழைப்பிஞ்சு. கச்சல் என்பது வாழைப்பிஞ்சு. ஆப்ஷன் 4 3
2 1. ஆப்ஷன் ஆ. 35 பொருத்தி காட்டுக. 35 பொருத்தி காட்டுக. சிவியல். சிவியல்னா என்ன? ஒரு பழம் இருக்குது, அந்த பழம் ரொம்ப சுருங்கி இருந்துச்சாக்க அந்த பழத்துக்கு பேர் வந்து சிவியல். அழியல்னா என்ன? ரொம்ப அப்படி தொட்டமாக கொள்ள 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 கொள்ளன்னு இருக்கும்ல, அது பேர் தான் என்னது? அழியல். சொண்டு என்றால் என்ன? பதறாய் போன மிளகாய். அதாவது அதை நம்ம எடுத்தமாக அப்படி பொடி பொடியாக வரும், அதான் என்னது? சொண்டு. வெம்பல் என்றால் வெப்பத்தினால் சூட்டினால் பழுத்த பிஞ்சுக்கு பேர் என்னது? வெம்பல். சூட்டினால் பழுத்த பிஞ்சுக்கு பேர் என்னது? வெம்பல். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்குதுன்னா 4 3 2 1. 4 3 2 1. 36. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? உன் நாட்டுடைய வளத்திற்கு தக்கபடியே அந்த நாட்டு மக்களுக்கு வந்து என்ன அமைந்திருக்கும்னு கேட்டமாக்கும் அறிவொழுக்கம் அமைந்திருக்கும். என்ன இருக்கும்? அறிவொழுக்கம். 37. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழுக்கு சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அந்த திட்டத்துக்கு இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னா நம்ம மொழிஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவனார். 38. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அப்போ உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டாலும் அவர் தான். உலக தமிழ் கழகத்துடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்டாலும் அவர் தான். முதல் தலைவர் யாருன்னு கேட்டாலும் அவர் தான், வேறு யாரும் இல்லை, நம்ம மொழிஞாயிறு தேவநேய பாவனார். இவர் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர், பின்பு அதற்கு தலைவராகவும் செயல்பட்டார். 39. போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எது? போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எது? லிசுபன். போர்ச்சுகீசிய நாட்டுடைய தலைநகர் எது? லிசுபன். இந்திய மொழிகளிலேயே 40. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எது? இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எதுனா போர்ச்சுகீசிய நாட்டில் கார்டிலா என்னக்கூடிய போர்ச்சுகீசிய நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எதுனா தமிழ் தான். என்னது? தமிழ் தான். 41. கார்டிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது? கார்டிலா என்ற ஒரு போர்ச்சுகீசிய நூல் இருக்குது, அந்த நூலைத்தான் முதலாக தமிழில் வந்து என்ன பண்ணாங்க? மொழிபெயர்க்கப்பட்டு அதில் அச்சில் ஏற்றப்பட்டது. அதை கூறக்கூடிய அந்த தகவல் எங்கே இருக்குன்னு கேட்டமாக்கும் 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டுடைய மலரில் இருக்குது. அந்த மாநாட்டுக்குன்னு ஒரு மலர் வெளியிடுவாங்கள்ல, அந்த மலரில் இருக்குது. 42. கொழுந்தாடைன்னா என்ன? 42 கொழுந்தாடைன்னு என்ன? கரும்புடைய அடிப்பகுதி, கரும்புடைய நுனிப்பகுதி, அதான் என்னது? கொழுந்தாடை. கரும்புடைய அடிப்பகுதி என்னது? கரும்புடைய அடிப்பகுதி களிப்பகுதி, களி. ஓகேங்களா? அடுத்து 43. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி என்ன? இந்த காஞ்சு போன இலையும் காய்ந்து போன தோகையும் நிலத்துக்கு நல்லது, ஏன்னா அது என்னவா மாறிடும்? உரமாக மாறிடும். இந்த காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா சருகும் சண்டும்னு சொல்லுவோம். காஞ்சு போன இலையை சருகுன்னு சொல்லுவோம், காஞ்சு போன தோகையை சண்டுன்னு சொல்லுவோம். 44. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகைகள் என்ன? கேட்டமாக்கும் மணி வகை. என்ன வகை? மணி வகை. அடுத்ததாக இரட்டொர மொழிதல். சந்தக கவிமணி தமிழழகனார் அவர்களுடைய ஒரு பாடலிருந்து இரட்டொர மொழிதல் பாடம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பார்ப்போம். இதுவும் இயல் 1ல் தான் இருக்குது. இயல் 1 இரட்டொர மொழிதல். சந்தக கவிமணி தமிழழகனார் அவர்கள் இயற்றிய இரட்டொர மொழிதல். இரட்டொர மொழிதல் இருக்கக்கூடிய இதுவும் 10ஆம் வகுப்பு இயல் 1ல் தான் இருக்குது. தமிழ் மொழி, தமிழ், ஆளி இரண்டுக்கும் பொருள்படியான இரட்டொர மொழிதல் அணியை பாடியவர் யாருன்னு கேட்டால் இரட்டொர மொழிதல் அணி அமைய பாடியவர். ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலை நீங்கள் தமிழில் கணக்கில் வைத்து நீங்கள் அந்த பாட்டை படித்தா அது தமிழுக்கு பாடியது போல் இருக்கும்.
நீங்கள் கடலுக்கு அதை கற்பனை பண்ணி நீங்கள் படிச்சீங்களாக்கா அது கடலுக்காக பாடினதாக இருக்கும். இந்த மாதிரி இரட்டுற மொழிதலணி அமைய பாடியவர் யாருன்னா தமிழழகனார், சந்தக கவிமணி அழைக்கப்படக்கூடிய தமிழழகனார். 2, கடல் தரும் சங்கின் வகைகள் எத்தனை? மொத்த சங்குடைய வகைகள் எத்தனைன்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் என்று 3 வகை சங்குகள் உள்ளன. கடல் தன் அலையால் எதனை தடுத்து நிறுத்தி காக்கிறது? கடலிலிருந்து வெளிவரக்கூடிய சங்குகளை தடுத்து மறுபடியும் கடலுக்கே கொண்டு செல்கிறது. இப்போ கடல் தன் அலையினால் எதை தடுத்து நிப்பாட்டுகிறதுனா சங்கினை தடுத்து நிப்பாட்டுகிறது. முத்தினையும் அமிழ்தனையும் தருவதாக சந்தக கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவதனை எதனை? முத்தையும் அமிழ்தையும் தருதுன்னு சொல்லி சந்தக கவிமணி எதனை குறிப்பிடார்னா கடலை குறிப்பிடுகிறார். கடல் நம்மளுக்கு என்ன தருதான்? முத்தையும் அமிழ்தையும் தருது என்று சந்தக கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுகிறார். 5, தமிழ் அணிகலன்களாக பெற்றவை. தமிழ் தனக்கு அணிகலன்களாக ஒரு சிலவற்றை பெற்றிருக்கு. அது என்னன்னு கேட்டால் 50 காப்பியங்கள். அது என்னன்னு கேட்டால் 50 காப்பியங்களை தமிழ் அணிகலன்களாக பெற்றுள்ளது. 6, இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? ஒரு பாடலில் 2 கருத்துக்களை கூறுச்சாக்கா அதுக்கு இரட்டுற மொழிதல். அதை சிலேடை அணி என்றும் கூறுவோம். அதனை என்ன சொல்லுவோம்? சிலேடை அணி என்றும் கூறுவோம். 7, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள்பட வருவது. அதுதான் இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்ல சொற்றொடரோ இருபொருள்பட வருவது என்னது? இரட்டுற மொழிதல் அணி. 8, சந்தக கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சந்தக கவிமணி தமிழழகனார் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவருக்குள்ள இன்னொரு இயற்பெயர் இருக்கும்ல, பெற்றோர் வச்ச இயற்பெயர். அது என்னன்னா சண்முக சுந்தரம். அது என்னது? சண்முக சுந்தரம். 9, தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? சிற்றிலக்கிய நூல்கள் மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருப்பவர் தான் யாரு? சந்தக கவிமணி தமிழழகனார். சந்தக கவிமணி தமிழழகனார். முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது? முத்தமிழ் துய்ப்பதால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு எதுன்னு கேட்டால் தனிப்பாடல் திரட்டு. எதுன்னு கேட்டால் தனிப்பாடல் திரட்டு. 11, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எது? மெத்த வணிகலன் என்று அவர் எதை சொல்கிறாருன்னா கடலில் நிறைய வணிக கப்பல்கள் வரும்னு சொல்கிறார். இது கடலுக்கு நீங்கள் கருத்தோடு பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ தமிழோட பார்த்தீங்களுக்கு மெத்த அணிகலன்னு நீங்கள் பார்த்துக்கணும். மெத்த அணிகலன், மெத்தன்னா நிறைய போதுமான. அப்போ 50 காப்பியத்தையும் குறிப்பிடுது, வணிக கப்பலையும் குறிப்பிடுது. அப்போ ஆப்ஷன் ஆ. அடுத்து இயல் 1 இருக்கக்கூடிய உரைநடையின் அணிநலன்கள். எழில்முதல்வன் அவர்கள் இயற்றிய ஒரு கட்டுரை தான் அது, உரைநடையின் அணிநலன்கள். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். 1, முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. முதலில் தமிழுக்கென்று தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. 1983. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன? முதல்ல தமிழ் கணினி உருவாக்கினாங்கள், அதற்கு சூட்டப்பட்ட பெயர் என்னன்னா நம்மளுடைய உலக புகழ்பெற்ற திருவள்ளுவர். 3, புதிய உரைநடை என்னும் நூலின் எழுதியவர் யார்? புதிய உரைநடை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய உரைநடையின் அணிநலன்கள் என்ற ஒரு கட்டுரை இருக்குல்ல, அந்த கட்டுரை எழுதிய எழில்முதல்வன். அந்த உரைநடையின் அணிநலன்கள் என்ற கட்டுரை எந்த நூலில் இருக்குன்னா புதிய உரைநடை என்று எழில்முதல்வன் அவர்கள் இயற்றிய நூலில் இருக்கிறது. 4, எழில்முதல்வனுடைய இயற்பெயர் என்ன? எழில்முதல்வனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டு பார்ப்போம். எழில்முதல்வனுடைய இயற்பெயர் மா ராமலிங்கம். 5, எழில்முதல்வனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? எழில்முதல்வன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்கிறார். அவர் எந்த நூலுக்கு பெற்றிருக்கார்? இது எல்லாமே அவர் எழுதுனதான். புதிய உரைநடை, இனிக்கும் நினைவுகள், யாதுமாகி நின்றாய், எங்கெங்கு காணினம், இவை அனைத்துமே எழில்முதல்வன் அவர்கள் இயற்றிய நூல் தான். ஆனால் இதில் எதற்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததுன்னா புதிய உரைநடை என்னும் நூலுக்கு கிடைத்தது. 6, எழில்முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எது? எழில்முதல்வன் அவர்கள் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எதுன்னு கேட்டால் மாநில கல்லூரி.
சென்னை மாநில கல்லூரியில் தான் அவர் என்ன பண்ணார், கற்கவும் சென்றார், கற்பித்தல் பணியையும் மேற்கொண்டார். 7 சங்கப்புலவரிடம் இணையத்தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான். சங்க புலவரிடம் எதை பற்றிலாம் அவர் என்ன பண்ணார், உரையாடிட்டு இருந்தான்னா அவன் உரைநடை இலக்கியத்தை பற்றி தான் உரையாடிட்டு இருந்தான். சங்க இலக்கியத்தை பற்றியோ பக்தி இலக்கியத்தை பற்றியோ சிற்றிலக்கியத்தை பற்றியோ அவன் என்ன பண்ணல, சங்கப்புலவரிடம் இணையத்தமிழன் உரையாடவில்லை. அவன் உரைநடை இலக்கியத்தை பற்றி மட்டுமே என்ன பண்ணான், உரையாடி கொண்டிருந்தான். 8 உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர். உவமையையும் அதற்கான பொருளும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் அல்லது வேற்றுமையை ஒழிச்சு வச்சுட்டு ஒன்று போல இருந்துச்சாக்கா அதுக்கு பேர் தாண்டா உருவகம் என்கிறார். யார் இதை சொன்னவர் யாருன்னா நம்மளுடைய தண்டி. நிறைய பேர் தொல்காப்பியன்னு போட்டுருவீங்க, போட்டக்கூடாது. ஆன்சர் என்னது, தண்டி. 9 இயற்கை பதிந்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலரில் நூலில் நான் பார்த்தசாரதி பயன்படுத்திய நயம். அதாவது இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலக்கண்ணாடி போல என்ன இருக்கான், வடபுறமும் தென்புறமும் அப்படி நீர் நிறைஞ்சு கடந்து கண்மாய் இருக்கான். இதை சொன்னது யாருன்னா நான் பார்த்தசாரதி. எங்கே சொன்னாருன்னா அவர் இயற்றிய குறிஞ்சி மலர் நூலில். இதில் என்ன நயம் இருக்குது, ஓமை இருக்கா, உருவகம் இருக்கா, அதே மாதிரி எடுத்துக்காட்டு ஓமியணி இருக்கா அல்லது சிற்றிலக்கியம் இருக்கானா, இங்கே போல் கண்ணாடிகளை போல இருந்துச்சுன்னு சொல்லுவதனால இது கண்டிப்பாக ஓமை இருக்குது. அடுத்து 10 எடுத்துக்காட்டு ஓமியணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர். ஓமியணின்றது ஒன்றை போல இன்னொன்றை சொல்லுவது. எடுத்துக்காட்டு ஓமியன்னா இந்தது மாதிரி இதுன்னு சொல்லி ஒன்றை குறிப்பிட்டு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்வதுக்கு பேர் என்னது, எடுத்துக்காட்டு ஓமியணி. இதை நம்ம உரைநடையில் பயன்படுத்தும் பொழுது நம்ம இதை எவ்வாறு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோமாக இணை ஒப்பு என்று அழைப்போம். இணை ஒப்பு என்று அழைப்போம். 11 குடிசையின் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம் என்று தோழர் பா ஜீவானந்தம் உரைநடை நடத்துவதற்கு எடுத்துக்காட்டாகும். எதற்கு எடுத்துக்காட்டாகும் கேட்குறாங்க. அது குடிசை ஒரு பக்கம் இருக்குது, கோபுரம் பார்த்தா பக்கத்துலேயே இருக்குது. பசித்த வயிறோட ஒருத்தர் இருக்கிறான், சாப்பிட்டு விட்டு நல்லா புளிச்சு ஏப்ப விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். மெலிஞ்ச எலும்பு கூடு போல ஒருத்தர் இருக்கிறான், நிறைய தொந்தி பொறுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது தோழர் பா ஜீவானந்தமர் அவர் பேசிய ஒரு உரையாகும். இந்த உரை எதற்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்னா எதிரினை இயைபு. எதிரிக்கு இணையான இயைபு. ஒரு பக்கம் பக்கம் பக்கம், இங்கே பாருங்க, ஒரு பக்கம் 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 என்று எதிரிணையாக இருக்கு. என்னவா இருக்கு, பக்கம் மறுபக்கம் பக்கம் மறுபக்கம் என்று எதிரிணையாக இருக்கு. 12 உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவன யாவை. ஓமையை விட உருவகமா, உருவகத்தை விட ஓமையா, எதுகை விட மோனையா, கேள்வியிலே பதில் இருப்பது போல என்று 12வது கொஸ்டின். ஓமையை விட உணர்வுகளை தூண்டி எழுப்புவது எதுனா உருவகம்தான். ஓமையை விட உணர்வுகளை உடனே தூண்டி எழுப்புவது எது, உருவகம்தான். அப்போ ஆப்ஷன் ஆ. அடுத்து இயல் 1 இருக்கக்கூடிய இலக்கணமான எழுத்து மற்றும் சொல். 1 குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும். 4 வகைப்படும். எங்கிலக்கிய உரணசெய்யி இச்சொடரில் உள்ள அளவடைகள் என்ன. எங்கிலங்கிய அக்கனா என்பதை நம்ம என்ன எழுத்துன்னு சொல்லுவோம், அக்கனா என்பதை ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ ஒற்றெழுத்து தொடர்ந்து வந்தால் அது பேர் என்னது, ஒற்றளபடை. ஒற்றெழுத்து தொடர்ந்து வந்தால் அது ஒற்றளபடை. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஆவில் இருக்குது, ஆப்ஷன் ஈல இருக்குது. அடுத்து உரணசெய்யி. உரணசெய்யின்னா என்ன, உரணசெய்யின்னா என்ன, ஒரு பெயர் சொல்லானது வினை சொல்லாக தெரிந்தால் அது பேர் என்னது, சொல்லிசை அளபடை. அப்போ உரணசை என்பது ஒரு வினையாக மாறுது, அதனால இது சொல்லிசை அளபடை. அப்போ ஆப்ஷன் ஆ. 3
ஒற்றளபடியில் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? எத்தனை ஒற்றெழுத்து இருக்கு? 11. 11 ஒற்றெழுத்துகள் என்ன செய்யும்? அளவெடுக்கும். 4. ஓதல் வேண்டும் கெடுப்பதும் உரணசெய்யி எங்கிலங்கிய. ஓதல் வேண்டும் கெடுப்பதும் உரணசெய்யி எங்கிலங்கிய. இதுல பொறுத்துக நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. ஓதல் வேண்டும், இதை நீங்க பாருங்களேன். செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக கொண்டு வருவதா என்னது? அதோடைய நெடிலெழுத்துடைய ஒற்றெழுத்து அதோடைய தொடரும். அப்போ இங்கே நீங்கள் ஓதல் வேண்டும்னாலும் நீங்கள் ஒரே மாதிரி தான் இதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாசிக்க முடியும். இங்கே ஒரு ஓ வந்திருக்கிறதுனால இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு வாசிக்க முடியுமானா முடியாது. அப்போ இது என்னது? செய்யுளிசை அளபடை. இது என்னது? செய்யுளிசை அளபடை. 2வது கெடுப்பதும். 2வது என்னது? கெடுப்பதும். கெடுப்பதும் இங்கே பாருங்க, ஊவண்ணாவுக்கு குறில் எழுத்தானது அளபெடுத்திருக்கிறது. அப்போ இனிய ஓசைக்காக அளபெடுத்திருக்கு. இனிய ஓசைக்காக அளபெடுத்திருக்கு. அப்போ இது இன்னிசை அளபடை. அது பேர் என்னது? இன்னிசை அளபடை. உரணசெய்யி என்பது பெயர் சொல் வினைச்சொல்லாக தெரிந்திருப்பதனால் இது சொல்லிசை அளபடை. ஒற்றெழுத்து அளவெடுத்திருப்பதனால் இது ஒற்றளபடை. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கிது? ஆப்ஷன் 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஆ. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. உரார் ஓகே, கெடுப்பதும் ஓகே, வரணசெய்யி ஓகே, எல்லாமே வந்து என்னவா இருக்குன்னு பாருங்க. இது உரார் செய்யுளிசை அளபடை. கெடுப்பதும் இது வந்து இன்னிசை அளபடை. வரணசெய்யி இது வந்து சொல்லிசை அளபடை. எங்கிலங்கிய என்பது ஒற்றளபடை. ஏன் சார் இதுவும் அளபடை தானே சார்? அப்போ இதுக்கு மட்டும் ஏன் ஈ என்ன ஆப்ஷன்னா? அளபடை 2 வகைப்படும். அளபடை 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த உயிரளபடை தான் 3 வகைப்படும். அதுதான் செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அப்போ இது ஒற்றளபடை, இது உயிரளபடை. அப்போ இதுதான் வேறுபட்ட ஒன்று. ஈ என்ன? 6 பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. 6 பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. ஓதல் செய்யுளிசை அளபடை. உரார்க்கு செய்யுளிசை அளபடை. படாபறை செய்யுளிசை அளபடை. தம்பி சொல்லிசை அளபடை. தம்பி என்னது? சொல்லிசை அளபடை. அப்ப பொருத்தமற்ற ஒன்று எது? தம்பி. 7 பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க. 7 பொதுமொழிக்குரிய சான்று. படி என்பது நீங்கள் இதை பிரித்தா வேற ஒரு பொருள் தருமா? தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் பிரிக்கக்கூடியதுக்கு பேர் தான் பொதுமொழி. இது ஒரு தனிமொழி தான். கண்ணன் ஒரு தனிமொழி. கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. பொதுமொழினா என்ன? அது தனிமொழியாகவும் இருக்கணும், தொடர்மொழியாகவும் இருக்கணும். வேங்கை தான் அதுக்கான ஆன்சர். வேங்கை என்பது மொத்தமாக சேர்க்கும் பொழுது வேங்கை என்பது வேங்கை மரத்தை குறிக்குமா? இதவே நீங்கள் 2ஆ பிரிங்க. வேம் கூட்டல் கை என்று பிரித்தால் வேகின்ற கை என்ற பொருளையும் தருகிறது. அப்போ தொடர்மொழியாகவும் வருதா? வேங்கை என்றது மரம் என்றால் தனிமொழியாகவும் வருது. அதே மாதிரி வேம் கூட்டல் கை வேகின்ற கை என்று நீங்கள் வரும்பொழுது என்னவாயிருது? அது தொடர்மொழியாகவும் வருது. அப்போ தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வர்றது கூட தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுமொழின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பொதுமொழிக்குரிய சான்று கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா, வேங்கை தான் ஆன்சர். 8க்கு கொஸ்டினை பாருங்க. 8 நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? எல் கூட்டல் தூ என பிரித்து பொருள் தரும். 8 நம்ம எப்படி பிரிக்கலாம்? எல் கூட்டல் தூ என பிரிக்கலாம். 8 நம்ம எப்படி பிரிக்கலாம்? எல் கூட்டல் தூ என பிரிக்கலாம். ஓகேங்களா? 8 கூட்டல் தூ என நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். அப்ப தூ என்றால் என்ன என்று பார்த்தா சாப்பிடுதல், உண்ணுதல். இப்போ எல் கூட்டல் தூ என்பது எல்லை உண் என்று பொருள். எல்லை உண் என்று பொருள். எல்லை உண். பொறுத்துக நடத்தல், கொல்லாமை, கேடு, வந்தவர். இங்க வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. நடத்தல் அள் விகுதி பெற்று வந்தால் அது தொழிற்பெயர். நடத்தல், படித்தல், பாடுதல், விளையாடுதல் என்று வந்தால் என்னது? அது ஒரு தொழிற்பெயர்.
அப்ப தொழிற்பெயர். அப்ப என்னது? தொழிற்பெயர். அடுத்து கொல்லாமை. கொல்லாமைன்னா என்ன? கொல்லாமல் விட்டு விடுவது. அப்ப எதிர்மறையான தொழிற்பெயர். கொல்லாம விடுறது, கொண்டுட்டா அது தொழிற்பெயர். கொல்லாமை என்பது எதிர்மறையான தொழிற்பெயர். கொல்லாமை என்பது என்னது? எதிர்மறை. கொல்லல் என்பது தொழிற்பெயர், கொல்லாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். கொல்லாமை என்பது என்னது? எதிர்மறை தொழிற்பெயர். கேடு. கெடு என்பது முதல் எழுத்து திரிந்ததனால் கேடு என்றானது. அப்போ முதல் எழுத்து திரிஞ்சிருக்கு. அப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வந்தவர். ஒரு செயலை செய்தவரை வைத்து அந்த வினையை குறிப்பது. அந்த வினையை வைத்து அவருக்கு பேர் வைப்பது. வந்தவர், போனவர், சென்றவர். அதாவது அப்போ வினையினால் அவருக்கு பேர். வினையினால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். அப்போ ஆப்ஷன் என்ன? ஈ ஆ ஈ ஆவண்ணா. ஈ ஆ ஈ ஆ. ஆப்ஷன் ஆவண்ணா. ஆப்ஷன் ஆவண்ணா தான் அது ஆன்சர். எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்றினை தேர்ந்தெடுத்துக்க. எதிர்மறையாக இருக்கணும். வாழ்க்கை என்பது நேர்மறையானது, நடத்தல் நேர்மறையானது, சூடுன்றது போட்டாச்சு, அது நேர்மறை தான். கொல்லாமை, கொல்லுதல் என்பது தொழிற்பெயர். கொல்லாமை என்பது எதிர்மறையான தொழிற்பெயர், செய்யக்கூடாததை சொல்றது, எதிர்மறையாக சொல்லுது. அப்போ கொல்லாமை தான் ஆன்சர். 11. மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது எது? மொழியின் சிறப்புகளை அறிய நம்மளுக்கு துணை செய்கிறது எது? கவிதையா, உரைநடையா, இலக்கணமா? எதுவும் இல்லைன்னா இலக்கணம் தான் மொழியின் சிறப்பை அறிய நம்மளுக்கு துணை புரிகிறது. அந்த மொழி எவ்வளவு சிறப்பானது என்பதுன்னு அந்த மொழிக்கான இலக்கணம் தான் நம்மளுக்கு துணை செய்கிறது. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். 13. உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? உயிரிழபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை. 14. நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது என்ன? நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது என்ன? கெடுப்பதும். கெடுப்பதும் நம்ம பார்த்தோம்ல. இப்போ நம்மளுக்கு என்ன எதுதான் வரும்? சொல்லிசை அளபடை. அது சொல்லிசை அளபடை. சொல் திரிந்து அளவெடுப்பது என்பது யாது? சொல்லு திரிந்து அளவெடுப்பது என்பது யாரு? சாரி, நான் 14 நெட்டெழுத்து அளவெடுப்பது இன்னிசை அளபடி. நெட்டெழுத்து அளவெடுப்பது என்னது? இன்னிசை அளபடி. சொல் திரிந்து அளவெடுப்பது தான் என்னது? சொல்லிசை அளபடி. சொல் திரிந்து, பெயர் சொல் வினை சொல்லாக திரிந்து அளவெடுப்பது பேர் தான் என்னது? சொல்லிசை அளபடி. மொழி என்பது எத்தனை வகை? மொழி என்பது மொழி என்பது எத்தனை வகை? 3 வகை. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அந்தமான் என்பது எவ்வகை மொழி? அந்தமான் என்பது பொதுமொழி. ஏனென்றால் இது தனிமொழியாகவும் வரும், தொடர்மொழியாகவும் வரும். அந்தமான் என்றால் அந்தமான்ற ஒரு இடத்தை குறிக்குது. இதே அந்தமான நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கூட்டல் மாண்டு எழுதுறேன். அந்த கூட்டல் மாண்டு நான் எழுதுறேன்னு வச்சுக்கிறோமே, ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுது? நான் ஒரு மானை குறிப்பதாக இருக்குது. அப்போ 2 சொல்லாயிருச்சாக்கு இது என்ன ஆயிடுச்சு? தொடர்மொழி ஆயிடுச்சு. பட் இங்கே ஒரு சொல்லாக இருக்கும்போது தனிமொழியாக இருக்குது. அப்போ தனிமொழியாகவும் பொதுமொழியாகவும் வந்தால் அது என்னது? தொடர்மொழியாகவும் வந்தால் அது பேர் என்னது? பொதுமொழி. 18. பொருத்தி காட்டுக. 18. பொருத்தி காட்டுக. அந்தமான் என்பது பொதுமொழி. கண் என்பது என்ன? கண் என்பது தனிமொழி. நடத்தை என்பது தொழிற்பெயர். கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. கண்ணன் வந்தான் என்பது இங்கே ஒன்று மட்டும் தான் இருக்குது. கண் என்பது தனிமொழி, கண்ணன் வந்தான் 2 தனிமொழிகள் வந்திருப்பதனால அது தொடர்மொழி. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு என்னவா கிடைக்குதுன்னா ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ. 19. உராருக்கு வரணசெயி அளபடை வகைகள் என்ன? உரா அருக்கு வரணசெயி. உரா அருக்கு என்பது என்னவா இருக்கு? செய்யுளிசை அளபடை. வரணசெயி என்பது என்னது? சொல்லிசை அளபடை. வரணசெயி என்பது என்னது? சொல்லிசை அளபடை. அப்ப இது செய்யுளிசை. ஆப்ஷன் இ. 20. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது எது?
வினை அந்த அந்த வினையை செய்கிறதுனால அவருக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அது பேர் என்னது? வினையால் அணையும் பெயர். அது பேர் என்னது? வினையினால் அணையும் பெயர். 21 மூவிடத்திற்கும் உரியது எது? படக்கைக்கு உரியது எது? மூவிடத்திற்கும் உரியது எது? படக்கைக்கு உரியது எது? மூவிடத்திற்கும் உரியது எது? படக்கைக்கு. மூவிடத்துக்கும் உரியது எது? வினையால் அணையும் பெயர். வந்தவர் என்று தன்னிலையிலும் சொல்லலாம், முன்னிலையிலும் சொல்லலாம், படற்கையிலையும் சொல்லலாம். படற்கைக்கு மட்டும் உரியது தொழிற்பெயர். விளையாட்டு என்பது படற்கைக்கு உரியது. நடத்தல் என்பது படற்கைக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். நீ நடத்தல்னு சொல்ல முடியாது, நான் நடத்தல்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்ப படற்கை என்பது பொதுவானது, அனைவரையும் சொல்லக்கூடியது. இப்போ மூவிடத்திற்கு உரியது வினையால் அணையும் பெயர், படற்கைக்கு மட்டும் உரியது தொழிற்பெயர். 22 நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது என்ன? நட என்பது என்ன? நட என்பது வினையடி, அதாவது அடிச்சொல். நடவிலிருந்து நீங்கள் இதுதான் அடிச்சொல். இதிலிருந்து நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நடத்தல், நடக்கின்றார், நடப்பார், நடந்து போகின்றார், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ வினையோடைய அடிச்சொல்லாக இருப்பதனால என்னது? இது வினையடி. 23 வேம் கூட்டல் கையின்னா என்ன? வேகின்ற கை, வேங்கை. வேங்கை என்பது ஒரு தனிமொழி. இதே வேம் கூட்டல் கை என்பது தொடர்மொழி. அப்போ இது ரெண்டுமே வர்றதுனால இதை என்ன சொல்கிறோம்? வேங்கை என்ற வார்த்தையை நம்ம பொதுமொழின்னு சொல்கிறோம். 24 வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. வாழ்க்கை, வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதி என்னது? கைதான் விகுதி. கைதான் என்னது? விகுதி. அப்போ ஆப்ஷன் இ. 25 அளபடுத்தல் என்பதன் பொருள் என்ன? அளபடுத்தல்னா என்ன? ஒன்றிலிருந்து நீண்டு ஒலிப்பது அளபடுத்தல். ஒன்றிலிருந்து நீண்டு ஒலித்தல் அளபடுத்தல் என்று சொல்றோம். 26 நசையி. நசையி என்றால் நசையின்றா என்னன்னா ரொம்ப விரும்பி. நசைண்டா விருப்பம். நல்லா பாருங்க, நசைண்டா விருப்பம். பட் நசையி என்று இதை என்ன ஆயிடுச்சு? இது ஒரு வினைச்சொல்லாக மாத்திருச்சு. அப்போ விரும்பி என்பதுதான் ஆன்சர், விருப்பம் இல்லை. நசைன்னு மட்டும் கொடுத்தா மட்டும்தான் விருப்பம். நசையி என்பதனால் இது என்னது? விரும்பி என்று ஆகிவிட்டது. இத்தோட 10ஆம் வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய 117 கொஸ்டின்ஸுகளும் நம்ம பார்த்துட்டோம். அதற்கான விடைகளும் பார்த்துட்டோம். தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வரும். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்துச்சாக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.